இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க பணம் கிடைச்சிருமா? கேள்விப்பட்டதில்ல only those who dare may fly. அக்கா இரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும், பசிக்குது. ஏதாவது இருக்கா? ஸோ கேஸ் அவங்க தான் இங்கே வேலை செய்கிறாங்க. That's none of your business. நீ சொல்ல வந்ததை மட்டும் நீ சொல்லு. ஓகே ஓகே சரி. ஆக்சுவலி அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் ஏமாத்துட்டேன். ஆல்மோஸ்ட். இந்த ஃபேக் ப்ரொஃபைல் அண்ட் ஆல் பிரில்லியன்ட் ஆச்சு. யார் செஞ்சது? அவங்க மட்டும் ப்ரொஃபஷனல் கேமரா இருந்திருந்தாங்க, எங்கேயோ போயிருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உன்னை யாரும் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லலை. செய்கிறது திருட்டு வேலை, இதில் பேச்சை பாரு. ப்ரோ அது உங்களோட ஒர்க்கா? ஆசம் ஒர்க் ப்ரோ, கையை கொடுங்க. ஆசம் ஆசம் ஒர்க். தேங்க்யூ தேங்க்யூ. I smell fries. இதுதான் இருந்துச்சு. சில்லி கிடைக்குமா? லலிதா வெயிட், சில்லி சாஸ் கேக்குதா? நீ முதல்ல சொல்ல வந்த சொல்றியா? ஓகே ஓகே சில்லி படி. கம் டவுன் உட்காருங்க. உட்காரு. வை ஸ்ட்ரெஸ்? நோ ஸ்ட்ரெஸ். நானும் சொல்லணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எங்கேருந்து சொல்கிறதுன்னு தெரில. நான் பேசாம என் கதையிலேருந்தே ஆரம்பிச்சிடவா? இந்த பாருங்க தம்பி, எங்களுக்கு எங்க பணம் வேணும், எப்படி கிடைக்கும்னு சொல்லுங்க. உங்க கதைலாம் எங்களுக்கு தேவையில்லை. ஓகே குட் கிரேட். ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். I'll come to the point. ஆமாம், நான் ஒரு ஸ்கேமர் தான். மக்களை ஏமாற்றி அவங்க பணத்தை பறிக்கிற ஒரு நியூ ஏஜ் தீஃப். ஆனால் நான் ஒன்றும் பிறவையில் இருந்து ஸ்கேமாக கிடையாது. நானும் சின்ன வயசில் நியாயமானவனாக தான் இருந்தேன். ஆனால் என்ன செய்கிறது? The game changed. So I changed my game. சின்ன சின்ன திருட்டுலேருந்து ஆரம்பித்து பெரிய அளவில் ஸ்கேம் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு நாள் திருந்திடலான்னு கூட முடிவு பண்ணேன். என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு ப்ராஜெக்ட் நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? தினம் உங்க அப்பா வீட்டு சொத்தா? ஹலோ மே ஐ கம் இன்? வாங்க. கட்டிட்டான். உட்காருங்க. மிஸ்டர் ராஜாராம்? நான் பிரவீன், மிஸ்டர் ராஜாராமோட ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே. கம்பெனி மேட்டர்ஸ்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன், அவருக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கிறனால. எனிவே எப்படி இருக்கீங்க? ஏதாவது குடிக்கிறீங்களா? நோ ஐம் குட் தேங்க்யூ. ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? மேக் த மணி ஒர்க் ஃபார் யூ ஆஃப்டர் யூ ஒர்க் ஃபார் த மணி. அது நான் நம்புகிற ஒரு மந்த்ரா. பிரில்லியன், வெல் சேட். என்னோட ஃபர்ஸ்ட் பையர் மிஸ்டர் பிரசாத்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 பிளாட் வாங்கினாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி he sold it for twice the amount he bought it for. அதாவது 100% ப்ராஃபிட். நீங்க நம்பலல? I got you. ஹலோ. தேங்க்யூ. All you got to do is trust me. அவனோட நிலத்தை 100% ப்ராஃபிட்டுக்கு விற்றதா சொல்லி என்னையும் அதில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னான். ஆனால் பிரசாத்னு யாருமே இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் போகஸ் கேரக்டர். அப்படின்னா அந்த நிலம் பொய்யா? பொய்யில்லை, நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்தோட ஃபோட்டோ, வீடியோ, லைவ் ஃபீட் கூட காட்டினாங்க. ஏன் அந்த இடத்துல வேலை செய்கிற ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட கூட என்னை பேச வச்சாங்க. ஆனால் எல்லாமே ஒரு செட்டப். என்கிட்ட இருந்த காசை போட்டு 2 பிளாட் வாங்கினேன். ஒரு நாள் ஹலோ ஜோசப், எப்படி இருக்கீங்க? எப்போ கடைசியாக நம்ம லேனை போய் பார்த்தீங்க? இருக்கும், ஒரு 6 மாதம் இருக்கும். ஏன்? இப்போ நான் அங்கே தான் இருக்கேன். இடம் தரமட்டமாக இருக்குது. நான் ராஜாராமோட ஆஃபீஸ் போனேன். அங்கே எனக்கு முன்னாடியே நிறையா பேர் இருந்தாங்க. ஒரே சத்தம், சரியான கூட்டம். பிரசாதம் இல்லை, எவனும் இல்லை. எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ராஜாராம் மேலே கேஸ் போட்டாங்க. ஆனால் என்ன செய்யறது? ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு ஈஸியாக தப்பிச்சிட்டான்.
அதில் நான் இழந்த காசு $300,000. 300,000-ஆ? கம்பெனியோட பேர் ராஜாராம் ரியல்டர்ஸ், இடத்தோட பேர் ப்ராஸ்பர். நம்மளா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணுறது, ஆனால் ப்ராப்பர் வெப்சைட்ஸில் செக் பண்ணுங்க. நம்ம எப்போதுமே செய்கிற தப்பே அதான். நம்புறீங்களா? திருந்தி வாழலான்னு ஆசைப்பட்டேன். எங்க விடுது இந்த உலகம்? இஃப் யூ கான் பீட் them, join them. ஸோ மறுபடியும் ஆரம்பித்தேன். இந்த தடவை ஃப்ரம் த ஹை நெட் இண்டிவிஜுவல்ஸ் ஆல் த வே டு த பாட்டம் எனக்குன்னு ஒரு டீமை உருவாக்கிக்கிட்டேன். அதில் ஒருத்தன் தான் சோலமன். மடையன் மாட்டி விடுவான்னு தெரியாமல் போச்சு. இப்போ இங்கே நிற்கிறேன். இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? வெக்கமாக தான் இருக்கு, ரொம்ப. ஆனால் என்ன செய்யறது? எனக்குன்னு குடும்பம்னு சொல்லிக்க யாரும் இல்லை, நல்ல நண்பன்னு சொல்லிக்க எவனும் இல்லை. ஒருத்தன் என்கிட்டே நல்லவன்னு சொல்லி என்னையே நம்ப வச்சு என் கண்ணு முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கானே, அதானே சரியான வழின்னு எனக்கும் தோணும். அது தப்பு, அப்படி செய்யாதன்னு என்கிட்ட சொல்ல உங்களை மாதிரி ஒரு அண்ணனும் இல்லை, உங்களை மாதிரி ஒரு அக்காவும் இல்லை. அப்படி இருந்திருந்தா நான் இப்படி ஆகியிருக்க மாட்டேன். நீங்களாம் ஒத்துழைச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை விட அதிகமாக புரியுது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா போதும், அதானே? ஓகே, அந்த காசு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லாரும் என் கூட சேர்ந்து ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை? உன் கூட சேர்ந்து ஊரை ஏமாத்த சொல்றியா? ஊரை ஏமாத்துறவன நாம ஏமாத்தணும்னு சொல்கிறேன். யாரு? ராஜாராம். யாரு நீ சொன்னிய இந்த ராஜாராம் ரியல்டர்ஸ், அவரா? எப்படி? அவன் தான் உன்னையே ஏமாத்திட்டானே, நாம எப்படி அவனை ஏமாத்துறது? மாட்டிக்க மாட்டோம். மாட்டோம். அதை எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற? நான் மாட்ட மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. புரியுது? இப்போ மாட்டிட்டேனே, அதை தானே சொல்கிறீங்க? அதான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நான் ஒரு தப்பை 2 தடவை செய்ய மாட்டேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் என்னை நம்புங்க. நீங்களாம் ஏன் பயப்படுறீங்கன்னு புரியுது. நீங்கள் 4 பேருமே உங்களோட பணத்தை இழந்திருக்கீங்க. அந்த பணம் ரொம்ப முக்கியம்னு என்கிட்ட சொன்னீங்க. அந்த பணம் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஸோ யோசிங்க, முடிவு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்கும் ஓகேனா மறுபடியும் நம்ம இதே இடத்துல மீட் பண்ணுவோம். நீ ஓடி போயிட்டேனா? நான் ஓடி போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த காசு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஒரே போட்டில் தான் இருக்கோம். ஸோ ப்ளீஸ் நீங்களாம் என்னை நம்பணும். ஏன்னா என்னை நம்பினோர் கைவிடப்படார். நம்ம மக்களுக்கு ஜாக்கு வைக்க வந்தாண்டே. ஜோஜோ முனியாண்டே. ஜோஜோ முனியாண்டே. ஹாய் லல்லி. ஹாய் காயு, பிஸியாக இருக்கியா? இல்லை, அம்மா சாப்பிட தூங்குறாங்க, நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, நானும் டிவியும் இருந்தா என்றைக்குமே ஹாலிடே தான். She must be really lucky to have you as a daughter. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஷி இஸ் நோ சாய்ஸ். எனிவேஸ் நீ சொல்லு, என்ன? இல்லை, அது வந்து என்னாச்சு சொல்லு. நான்
அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். வெயிட், என்ன நடந்துச்சு? அம்மா, ஏய் மாயா, இங்க என்ன பண்ற? உள்ள வா. உங்களை தான் பார்க்க வந்தேன். வேலைக்கு கிளம்பலையாமா? கிளம்பிட்டு தான் இருக்கேன். நீ ஸ்கூல் போல? முடிஞ்சிட்டுமா. அப்பா தான் என்னை அழைச்சிட்டு வந்தாரு. அப்பாவா? ஆமா, காரை பார்க் பண்றாரு. மாயா, அம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசணும். உள்ள போங்க. அம்மா, கொஞ்ச நேரம் உள்ள போ. வரீங்கன்னு சொல்லவே இல்லை. நானும் சுஜியும் வெளியூருக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஓ, எத்தனை நாளைக்கு? மாயா இங்கே விட்டுட்டு போக போறீங்களா? மைக்ரேட் பண்ணுறதா இருக்கும். மாயாவை எங்கள் கூட வரா. மைக்ரே? என்ன சொல்றீங்க? மாயா ஏன் பொண்ணு, என்ன கேட்காம எப்படி முடிவு பண்ண முடியும்? இங்கே பாரு, இங்கே நான் தான் டிசிஷன் மேக்கர். உன்னை கேட்டுச்சுன்னா அவசியம் இல்லை. அதை சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். சூசனோட பொண்ணு ஷேரன்? எல்லாரும் தான் போகிறோம். மாயா கிட்ட ஒன்றும் சொல்லலை, நீயே சொல்லிடு. ஏன்? அதையும் அவளே சொல்ல வேண்டியதானே? அவளோட சொந்த பொண்ணு மாதிரி மாயாவை பார்க்க மாட்டான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இங்கே பாரு, இதெல்லாம் உன்னோட கற்பனை தான். எனக்கு தெரியும், நான் பார்க்குறேன். அவள் அப்படி யாரையும் பிரித்து பார்க்கறது இல்லை. பார்க்கறது இல்ல? நீங்க பார்க்காத போது மாயா கிட்ட கேட்டிருக்கீங்களா இல்லையா? மாயா சின்ன பிள்ளை. உன் பாசத்தையும் அவ பாசத்தையும் வேற வேற மாதிரி தான் பாப்பா. பிரான்ஸுக்கு போன பிறகு இதெல்லாம் ஒரு நாள் சரியாயிரும். உங்களுக்கு இது இவ்வளவு ஈஸியா போச்சுல? இங்க பாரு, எனக்கு அங்க வேலை கன்ஃபார்ம் ஆச்சு. குடும்பத்தோட மூவ் பண்ணி தான் ஆகணும். இவளை இங்கேயே உன் கூட விட்டுட்டு போனா என்ன ஆகணும் யோசிச்சு பார்த்தியா? உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு என்னைக்காவது ஒரு நாள் உள்ள போய் என்னை இந்த மாதிரிலாம் பேச வைக்காத ப்ளீஸ். அவளோட நல்லதுக்கு அவளை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். அவளை உன் கூட விட்டுட்டு போனா சேஃப்டியும் இருக்காது, ஸ்டெபிலிட்டியும் இருக்காது. ஈவினிங் வந்து அழைச்சிட்டு போற, அவட்ட பக்குவமா எடுத்து சொல்லு. நான் கஸ்டடி ஃபைட் பண்ணணும்னா எனக்கு பணம் தேவை. இப்போ இருக்கிற வேலையில முடியாது. அதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவனை எப்படி நம்புறது? தெரியல காயு. ஆனா இனிமேல் இழக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஸோ வேற வழியே இல்லையா? மாயாவும் என்னை விட்டுட்டு போயிட்டானா அவ்வளோதான். நான் உயிரோட இருப்பேனானே தெரியல. என்ன சொல்ற? நாங்க இருக்குமா இல்லையா? அப்படி விட்டுருவோமா? எனக்கு வேற வழி தெரியல. அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் எனக்கு தோணுது. புரியுது. அவங்களும் அதே தான் சொல்றாங்க. சரோ, சரோ, நான் கிளம்புறேன். சார், காசு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இந்த இடத்த பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. அவர் கீழே பார்த்துட்டு இருக்காரு. யாரு? எதுக்கு? இந்த இடத்த புது ஆளுக்கு வாடகைக்கு விடலான்னு இருக்கேன். என்ன சார், நான் கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேன்ல. நீங்கள் காசு தருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சரோ. சார், இந்த இடம் எனக்கு எவ்வளோ சென்டிமெண்ட்டுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இந்த கடையை நடத்துனாங்க. அவங்க கடைசி ஆசை அதை நான் எடுத்து நடத்தணும்னு தான். அதெல்லாம் எனக்கு தெரியும் சரோ. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா, இந்த இடத்த நீங்களே வாங்கிக்கிங்கன்னு. பணம் இருந்தா நான் வாங்கியிருக்க மாட்டேனா சார்? என்ன சரோ, இடத்தையும் வாங்க மாட்டேங்கிறீங்க, ரெண்டலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நான் என்ன தான் செய்யறது? சார் ப்ளீஸ், இன்னும் ஒரு லாஸ்ட் சான்ஸ். எனக்கு வேற வழி தெரியல சரோ. காசு கொடுக்கலன்னா நான் இந்த முடிவுக்கு தான் வரணும். எனிவேஸ், டெனன் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டோன்னு உங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஒரு வாரம் தான் இருக்கு இந்த இடத்த விட்டு வெளியாகிறதுக்கு. நான் வரேன் சார். அழுதுகிட்ட சொன்னாங்க.
அந்த கடை அவங்களுக்கு இவ்வளோ சென்டிமெண்டலாக இருக்கும்னு நமக்கு தெரியாமல் போச்சு. ஸோ நீயும் ஓகே தானே சொல்ல போகிற? எனிவே காயு, நீயும் வரதானே? நீ வந்தனா கொஞ்சம் உதவியாக இருக்கும். நோ, அவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? இருக்கிற பிரச்சனையே அம்மாவோட கண்டிஷன் தான். அவன் என்ன டாக்டரா? எனிவேஸ், நீ என்ன செய்ய முடியும் அது செய். ஆல் தி பெஸ்ட் லலிதா. அம்மாவோட கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியாமல் போகலாம். நீ வந்தனா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஏதாச்சும் பணம் ரெடி பண்ணலாம்ல? இல்லை, எனிவேஸ் எனக்கு ஒரு புது நாடகத்தில் புது ரோல் கிடைச்சிருச்சு. ஸோ நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். I'll be fine. ஓ சரி, ஏதாச்சும் கால் பண்ணு காயு. நான் வச்சிடுறேன். பை. தேங்க்யூ. ஆமாம், காயத்ரி வரல? நான் வரதுக்கு முன்னாடி கூட கால் பண்ணினேன், ஆன்சர் பண்ணல. நாம எடுக்கிற இந்த முடிவுனால நம்மளுக்கு நிறைய காசு கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா அவளுக்கு கொடுப்பேன். அவளை அப்படியே விட முடியாது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக கொடுக்கணும். ஹாய். ஆக்சுவலி நான் உங்களை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களே, தேங்க்யூ. எங்கே சிலிப்படி? சாரி, எனக்கு அவங்க பேர் தெரில. அவள் பேர் காயத்ரி, என் பேர் லலிதா. என் பேர் சரோஜா, இது என் தம்பி கோபி. ஹாய். ஓகே, ஸோ ஐ கெஸ் நம்ம 4 பேர் தான், ரைட்? ஓகே. ஹே காயு, வந்துட்ட? என்னாச்சு? ஹே காயு. ஹாய் மிஸ்டர் கவி. இன்னும் 2 வாரத்தில் தானே ஷூட். ஒரு கால் கூட வரல. இப்படி வார்ட்ரோப் நானே கொண்டு வருவா இல்லை நீங்களே ப்ரொவைட் பண்ணுவீங்களா? என்ன காயு சொல்ற? உனக்கு கால் வரல? காலா? யார்கிட்டேருந்து? ப்ரொடியூசர் உனக்கு ஃபோன் பண்ணலையா? ஆக்சுவலி காஸ்டிங் மாத்திட்டாங்க. ஓ வெயிட், என்ன சொல்கிறீங்க? எப்போ? காஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ணி 1 வாரம் ஆகுதே. உனக்கு தெரியாதா? அந்த ப்ரொடியூசர் உனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னாரே. வாட் ஹேப்பன் கவி? நான் ஏதாவது தப்பாக செஞ்சுட்டேனா? என்னதானே அந்த ரோலுக்கு டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலி உனக்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் பத்தலைன்னு சொன்னாங்க. அதான். அது ஆல்பத்துலேருந்து சொல்லியிருக்கலாம்ல, இப்போ வந்து சொல்கிறேன். கயூ சில், இது என்னோட டிசிஷன் இல்லை, அவங்க தான் இதெல்லாம் சொன்னாங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நம்பி நான் என்னோட அம்மாவோட என்ன எப்படி பண்ணிட்டீங்களே? கயூ, ஐ எம் ட்ரூலி சாரி. என் கையில் ஒன்றும் இல்லை. எனிவே, ஐ காட் டு கோ. பாய். This is my last resort. இப்போ கூட ஒன்றை நம்பி நான் வரல. அவங்க உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை நம்பி தான் நான் வந்திருக்கேன். ஃபைஸ்தி, யாரை நம்பினா என்ன? நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை செய்வேன். சரி, நம்ம பணத்துக்கு நம்ம என்ன செய்யணும் இப்போ? குட், ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். ஓகே, சரி, நம்ம எல்லாருமே ஒரு ஈவெண்ட்டுக்கு போக போகிறோம். அந்த ஈவெண்ட் எங்கே, எப்போ நடக்குது, அங்கே போய் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு விலை மதிக்க முடியாத ஆர்டிஃபேக்ட். பட் அப்படின்னா இதை வித்தா
நம்ம காசு கிடைச்சிடும்ல? கிடைக்காது. ஏன்னா இது பார்க்க அப்படி இருந்தாலும் இதை நான் வாங்கினது என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசமாலாம்ல. யா, இந்த உண்மை இது வரைக்கும் எனக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு தெரியும். இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நாம இதை இந்தியாவிலேருந்து வந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். பழசா மிடிவலாக இந்த உலகத்துக்கு காட்ட போகிறோம். மீடியால காட்ட போறோமா? காயு, உனக்கு தான் மீடியால ஆளு தெரியுமே. அக்கா கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன விளையாடுறியா? இதெல்லாம் ஒரு ப்ரைஸ்லெஸ் ஆர்டிஃபேக்ட் யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதுக்கு தான் எனக்கு உங்கள் உதவி வேணும். எனி சஜஷன்ஸ்? என்ன செய்யலாம், என்ன செஞ்சு இதை நம்புற மாதிரி நம்ம மாற்ற முடியும்? சரி, இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம், நம்ம எதிர்பார்க்குற காசு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஐ திங்க் ஐ கேன் ஹெல்ப் யூ. இந்த ஆர்டிஃபேக்ட் ஒத்தென்டிக்காக கிரியேட் பண்ண முடியும். ஏஐ யூஸ் பண்ணி நம்ம சைட்ஸை ஆக்ட் பண்ணிட்டோன்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். ஓ, அண்ட் ஐ கேன் டேக் குட் விஷுவல்ஸ். சரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேட்ட மாதிரி அந்த மிடிவலாக பண்ணால் பொறுத்து வைக்கல. காயு, நான் உன்னை இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுப்போம். அதில் நீ ஒரு ஆர்ட்ஸ் கியூரேட்டர் மாதிரி பேட்டி கொடு. அந்த வீடியோவை நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணலாம்ல? வெரி குட் ஐடியா. சரி, இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வோம்? காமசோம மாமா காது குத்தலாமா, சும்மா 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 தூங்கி விழலாமா. காமசோம மாமா காது குத்தலாமா, சும்மா 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 தூங்கி விழலாமா. காமசோம மாமா காது குத்தலாமா, சும்மா 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 தூங்கி விழலாமா. காமசோம மாமா காது குத்தலாமா, சும்மா 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 தூங்கி விழலாமா. ஒட்டு போடு சொன்னா ஒட்ட போட்டுக்கிட்டு, தட்டி கேட்க சொன்னா தட்டு தூக்கிக்கிட்டு, கொட்டா விராகம் ஜீவனின் கீதம், தத்திகிட தொட்டாளம் தான் எதிர்காலம். அங்கே நம்ம போகணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நடந்துக்கணும். நான் கியூ கொடுப்பேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் சொன்னதை செஞ்சால் எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கப்புறம் ஆக்ஷன், சாரி ஐ மீன் ஆக்ஷன், ஆபரேஷன் ராஜாரா. வெள்ள கோடு அட மேல ஸ்பீடா போகும் மத்தவங்களை பாரு, நீ தொடாத கார் இருக்கா கூறு கூறு. என்ன நான் சொல்றத காமசோம மாமா காது குத்தலாமா, சும்மா 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 தூங்கி விழலாமா. காமசோம மாமா காது குத்தலாமா, சும்மா 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 தூங்கி விழலாமா. யானை மேல பானை பானைக்குள்ள பூனை, பூனை பேர டைகரான எலி பிடிக்காது. 100 மாடி தாவி ஏறி தமிழ் கோடி ஏத்தோம், கோமாளி வேஷத்துக்கும் கும்பிடத்தனம் போடும். என்ன நான் சொல்றது காமசோம மாமா காது குத்தலாமா, சும்மா 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 தூங்கி விழலாமா. காமசோம மாமா காது குத்தலாமா, சும்மா சும்மா